நிறைய பேர் இருக்குது. இங்க வந்து இழுத்துட்டு கிடக்குங்க. சாமி ஓய் குடியில் இருக்கிறது நீ தானே சாமி? நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுடா. எங்க சாமி இப்பதான் நாயா பிரிக்கிற மாதிரி பிடிக்குது. இத்தச்சோட்டு கும்பல் வந்து இழுத்துட்டு இருந்தா யாரா விட்டுக்கிட்டு இருப்பா? அதே சாமி நாங்க எங்க வேணாலும் ஊரு பழகமெல்லாம் சுத்திட்டு எங்க டென்ட் போடுறோம் அங்கே தங்குது. எங்க அங்கே தங்குது. எங்க டென்ட் போட்டாலும் அங்க தங்கி இருப்பேன்னு அங்கே தங்கிக்குது சாமி. சரி என்ன புரிஞ்சுட்டு வந்தாங்க? கணக்கி கண்ணீர் வச்சு உம்மை நான் டியல ஓ செங்கி டியல ஓ மச்சான் டியல கரை கரை கொண்டு வந்திய உம்மை நான் டியல கணக்கி கண்ணீர் வச்சு உம்மை நான் டியல ஓ செங்கி டியல கரை கரை கொண்டு வந்திய உம்மை நான் டியல கணக்கி கண்ணீர் வச்சு உம்மை நான் டியல ஓ செங்கி டியல கரையோர ஓடி பிரிக்கிறதுலே இருக்குது பண்ணி பெரிய மனுஷன் பாரு மொச பொச்சாட்ட வாய வக்குன்னு போடு. அதே மாதிரி சாமி அரே சாமி இது என்ன தெரியுமா? சாமியா சாமி நிறைய இருக்கிற தடி. ஆமா சாமியா அதுல அடிச்சா தாங்க மாட்டேன். ஆமா சாமியா குர்ரி அடிக்க சாமி நரி குளிக்க போட்டுருவோம். சாமி குளிக்க போட்டுரும் நரி சாமியா. நீங்க வந்தது போனதுல ரைட்ரா. சரி சாமி நான் ஒண்ணு சொல்ல. சரி மலையில ஒரு தெய்வம் இருக்குல்ல? ஆமா சாமி. ஆமா சாமி எங்க தெய்வம்? அது மேல ஒரு பாட்டு மாதிரி ஆகட்டும் சாமி. வெள்ளி மாலை ராகி மாலை ஜெயமயோட யாரோ வெள்ளி மாலை ஜெயமயோட அந்த சித்திரவழியானவள் சத்திரத்தில் கஞ்சி காய்ச்சுவதற்கு கையில ஒரு காசு இல்லாமல் தன்னுடைய தலையை நினைத்துக் கொண்டு உழம்பிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவன் வழியாக கல்லுவட்டம் தருகிறதாங்க
மனது மாலை சுந்தரத்தை சொற்கமையிட்டு அதோட கருவட்டராஜன் வருகின்றார். வணக்கம் வானே ஐயா முன்னே முன்னே நாயகனே நாயகனே முருகதாரே ஐயா முன்னே முன்னே நாயகனே நாயகனே முருகதாரே முன்னிடமா தீனாயகினே கணபதியே முன்னிடமா ஐயா கந்தனக முன்னே கந்த நாயகனே முன்னடவா என்ன சொன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போகணும்னு சொன்னாங்க. கட்சி சொல்ல கட்டியாச்சானே அது ஏன்டா கேக்குறேன் என்னன்னு 3 வல்ல அரிசி போட்டு கட்டி சோறாக்கிட்டு கிண்டி கல்லெண்ணெய் ஊத்துனா எறும்பு வைக்குமா வேப்பெண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்குதுடா ஏய் சாப்பிட முடியுமா? ஏன்டா எறும்பு வைக்குமா ஒண்ணு கூட கிட்ட வராது. கிட்ட வராதுடா கட்சி ஒரு கட்டியாச்சுல்ல கட்டியாச்சுடா வெயில் ஏற்றுன்னு வச்சுக்க என்னால நடக்க முடியாது. ஆமா வெயில்னா பரப்புனா போலாம் பரப்புறா போலாம் என்ன பழமல்ல சாமி ஒட்ட பழமல்ல சாமி ஒட்ட இளமாயன திறமூட மாலையிட்டா பரமல்ல சாமி ஒட்ட பரமல்ல சாமி ஒட்ட ஏமா தரமட மாலையா மாலையிட்ட மன்னனுக்கு மாலையிட்ட மன்னனுக்கு நம்ம ஆவாதியும் நசிவே ஐயா மாலையிட்ட மன்னனுக்கு மாலையிட்ட மன்னனுக்கு ஏமா ஆவாதியும் நசிவே. நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போறோம். போற வழியில ஒரு பெண்ணாப்பட்ட அலுவலர் உனக்கு கேக்குதா? தம்பி என்னன்னா ஓட்டா குடிக்கிறதுக்கு உனக்கு இந்த புத்தி ஆகாது டேய் உனக்கு கேக்குதா இல்லையானே? எனக்கெல்லாம் ஒண்ணும் கேட்கலடா கேட்கல கேட்கல நல்லா விட்டு கேட்டு பாருங்க ஒருக்கா. ஐயா காடு வெட்ட போட மண்ணே காடு வெட்ட போட மண்ணே நம்ம ஒரு கலைய காலை திருப்பா காலையில போன மண்ணே காலையில போன மண்ணே ஐயா தலையா காலை திருப்பா அவர் கலைய காலை திருப்பா கலைய காலை திருப்பா கணவருக்கு நாடு கஞ்சி கொண்டு போக வேண்டும் ஐயா தலையா காலை திருப்பா தலையா காலை திருப்பா கணவருக்கு கஞ்சி கொண்டு போகாதே. இப்போ கேட்டியா நானே? கேட்டல நான் போய் பாட்டு வரேனே. தம்பி ஆ? ஒரு அரை பொம்பளை மாதிரி தெரியுதுடா ஏய் நல்ல வாழ் வச்சு புள்ள அழுகுறானா? அதுக்குன்னு நான் போய் பாட்டு வரேனே. தம்பி
பச்சை பையன் நீ போனா மிரண்டுக்குவேன். மறந்துக்குவேன். பெரிய பிரச்சனை நான் போயிட்டு நீ வரேன். போனே இல்லையா? ஆமா. கட்டி சோறு வேற இருந்தது. இது அது பெரிய பிரச்சனை இங்க இல்லை. பாரு, சாப்பாட்டை வச்சுட்டு அந்த மரத்தடியில போய் குந்திக்கிற வேப்ப மரத்தடியில அங்கே மத்தாப்புல குடிச்சு 4 நாள் சோத்துக்கிட்டு தான் உட்காந்து பாக்குறேன். அங்க ஆமா. அதான் சோறு கேட்க மாட்டாங்க. நீ போய் அங்க குந்திக்கிற. ஆ. நான் கூப்பிட்டாதான் நீ வரணும். ஆ, ஆமா. தம்பி ஆ? பொம்பளை பிள்ளைகிட்ட அதிகம் பேசக்கூடாது. ஏன் ஏமா அழுவுற என்னால தான் கேட்கணும். அதுக்கு மேல பேசினா அதுக்கு மேல பேசுனேன் ஆ. நீ ஜெம்னா படத்துல கிடக்க வேண்டியதான். நானு சரியா பேசாத. மாயவன் கிராம மனதிலே போற்றி போற்றி ஆரளந்தவனை போற்றி பாண்டவர் தூதாய் போற்றி சட்டமா கருதநேரி திட்டமரம் வந்தால் புரிவாயே என்னை போன்ற நாடக அரசியல் மக்களுக்கும் நாடக சித்திரவழி வணக்கம். வணக்கம் வணக்கம். போனா பையனே நானும் வரேன். கட்டி சோறு என்ன பண்ண புளிய பறிச்சு மண்ணை போட்டு மூடிட்டேன். குழிக்குள்ளவா நல்லா இருக்குமா? வேலை இருந்தாலும் நாய் நிறுத்திக்க. குளிக்குள்ள இருந்தா வெது வெதுன்னு இருக்கும். போறப்ப போய் எடுத்துக்கலாம். ஆமா. அரை பொம்பளைங்க இல்ல ஆமா. அங்க பாரு அங்க எங்க பாக்குற அங்க எல்லாம் கம்மன் தான் முந்தி இருக்காங்க. இங்க பாருண்ணா தம்பி என்னண்ணா இது முழுசுடா. முழுசுடா. நீ தானே அரை பொம்பளை என்ன முதல்ல பார்த்து சொல்லிவிட்டா எது பேசினாலும் அவன் வாயை திறக்கிற நீ தான் அதுக்குள்ள ஒட்டியாச்சிய வாழ்க்கையில பொம்பளை பிள்ளைங்களை நான் கண்ணில் கூட பார்த்ததில்லை. பாரு எவ்வளவு பேர் குடியிருக்காங்க பாரு இன்னைக்கு தெரியலடா அவங்கெல்லாம். தெரியல தெரியல. மாரியாய் கண்ணடிச்சு போலாம் உண்மையாலும் தெரியலடா. இது மட்டும் தான் தெரியுது. அதுல தம்பி வாழ்க்கையில நான் பொம்பளை பிள்ளைங்களை கண்ணில் கூட பார்க்கல. சரி ஒரு சான்ஸ் கூட நான் பேசி பார்க்கறேன். நீ பேசி பாருண்ணா பேசிட்டா ஏன் பேசுற? தம்பி என்னண்ணா நம்ம கோயில்பட்டி மாரியாயி நமக்கு மோசம் பண்ணிட்டுதுடா. என்னண்ணா தம்பி காசை கொடுத்தது பணத்தை கொடுத்தது ஆமா கடைசியில கொண்டாந்து ஊமையை கொண்டாந்து விட்டுருச்சுடா. உள்ள ஊம்புடா தம்பி. ஊமை உள்ள ஊமை ஊமையா போச்சுடா. ஊமத்தால கேட்டு பாரு பணம் ஒரே தரம் கேட்டு பார்க்கட்டா? சரி நாங்களே என்னண்ணா ஒரு ஊமை பிள்ளை கடை வச்சிருக்குன்னு வச்சுக்க. ஆமா அந்த பிள்ளைகிட்ட அஞ்சா காட்டி காட்டி அஞ்சுக்கு மேல சைபரை காட்டி காட்டி சைபருக்கு மேல ஒன்னா காட்டி பிள்ளைகிட்ட 500 சோப்பு காட்டி அப்புறம் உள்ள பேசல. என்ன அது படம் நாம துணியை போட்டு துவைச்சு காட்டினேன். பேசலடா. என்ன படம்னா செவிட்டு ஊமையா இருக்குதுடா. உண்மையில செவிட்டு ஊமை இருக்குதா இருக்குதுடா. சின்ன ஒரு தடவை கேட்டு பாரு காது கேட்கலன்னா செவிட்டு ஊமை. அப்படியா ஒரு தடவை கேட்டு பாரு ஒரே தரம் கேட்டுட்டா கேளு ஏ பெப்ப பெப்ப நல்லா பெப்ப பேசுறேன் பேசுற பேசுறேன் இப்ப பேசுவா பாருண்ணா பேசுவாங்க. இந்த புல்லரே புனிதனை பிறந்தமாக போனதோ சத்திரத்தை பரிதவித்திருக்கும் பெண்ணே பகர்வதை கேளாய் பெண்ணே சிறுவயதில் வந்தனுக்கு நீங்கள் வந்ததென்ன ஒரு மனதா எனக்கு உரைத்தா உந்தைய பெண்ணே
எப்படி இவனோட பேசுவா என்று சொல்லி ரத்தனை குனிந்து கோதையார் கூறுவா சரி 100 பேத்தோட இருந்தான்னா 4 பேத்தோட இருந்தா யாரு என்ன கேள்வி கேட்க முதல்ல கேட்டுக்கிட்டியாண்ணா என்னடா தம்பி ஊமைன்னு சொன்னீங்கல்ல ஆமா தனியா இருந்தானா அது 4 பேர்த்தோட இருந்தா என்னங்கிறான் இந்த 4 பேத்தோட ஆமா ஆமா அப்படிதான் பாக்குறேன் 4 பேர் நாளைக்கு வாங்கி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க. எல்லாம் பிள்ளைகளை கண்டுக்கொண்டா எல்லாம் ஊமையா தான் போயிருவாங்க அடி சத்திரத்தை சத்திரத்தை ஒண்டியல அடி சத்திரத்தை சத்திரத்தை ஒண்டியல இந்த சத்தத்துல வந்து யாரும் துணை இல்லாம ஒண்டிய எதுக்காக அழுதுகிட்டு நீங்க எங்க போக மாட்டீங்களா நாங்க ஆம்பளை எங்க வேணாலும் போலாம் எங்களுக்கு எல்லாம் லைசென்ஸ் இருக்குது இருக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு லைசென்ஸ் இருக்குதா இல்ல எங்களுக்கு இல்லையே அதான் எதுக்கு வந்து அழுகுறேன் என்ன கேட்க இந்த ஊருக்கு நாங்க வந்திருக்கிறோம் சரி. என் ஜகதி கேட்க நீங்க யாரு முதல்ல என்ன அப்படி தரவுச்சு என் தலைவிதி நாங்க எப்படிலாம் இருந்தோம் ஐயோ. நீ இப்படியெல்லாம் பயிற்சி நம்ம பொழப்போம் அப்படின்னு சொல்லி ஆ. என் தலைவி நினைச்சு இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் ஆ. என் ஜகதி கேட்க நீங்க யாரு முதல்ல அடி வந்த நல்ல வந்த நல்ல நீ வர ஆனா கேளு பெண்ணே, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு. என் தம்பி நான் சொல்ல வேணாம் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உன்னை 6 மாதம் முன்னாடி கொண்டாந்து 5 மாசத்துல 4 மாசத்துல அது நடுசாமி தெரியாது தெரியாது 6 6 மாசம் ஆனாதான் ஆமா இருக்கு முன்னாடி தருவேன் ஆமா எனக்கு தெரியுமா என்னன்னு சொன்னா உடனே கொண்டாந்துருவாரு. முன்னாடி கொண்டதுல அவளுக்கு பெரிய செக்கு இருப்பீங்க நான் தான் முன்னாடி கொண்டாந்து அவளையா அவளா என்னன்னு பார்த்தேன் உன்னை. அப்புறம் வந்து பார்த்தா எல்லாம் தெரியுதுன்றேன். எல்லாம் என்னென்ன காட்டுமோ காட்டுவோம் பாரு அப்படியா பரவாயில்லையே நீ எந்த ஊரு எந்த தப்பா தெரியுதா பெண்ணே? 2 பேரும் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல ஆமா நீ எழுதி எந்த ஊரு ஏன்னா ஓய் கேட்டுக்கிட்டியா என்னடா தம்பி நம்ம அவளை பத்தி விசாரிக்கிறான் அவன் நம்ம ஊரை கேக்குறானா நம்பூரு கேக்குறேன் ஆமா ஆமா தம்பி ஆ? நம்பூரு எடுத்து விடுறா அறிவழக்கவே குருரந்தா சுப்ரவல்லி நவலநாடு சிவையலே அறிவழக்கவே குருரந்தா எப்பெண்ணே நவலநாடு சிவையலே அறிவழநாடு சிவவிட்டு சவல்லி நவலநாடு அறிவழநாடு சிவவிட்டு எப்பெண்ணே நவலநாடு போரனே ஆனா கேளு பெண்ணே எங்களுடைய நாடகப்பட்டது வடக்க வெகு தூரம் வடநாடு சீமை விட்டு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போறோம் சாமி கும்பிட போற மாதிரி தான் மீனாட்சி சாமியை மட்டும் கண்ணால பார்த்து விட்டோம் ஏன்னா ஓய் மதுரை மீனாட்சி எதுவும் அடையாளம் போக்குவரத்து இருக்கானா இருக்குடா என்ன அதுனா மருத மீனாட்சியில தோலப்பட்டையில கிளி இருக்கும் ஆ, இது அது இல்லடா என்ன இருக்குது இது வெறும் காரணம். ஓ, அதுதான் இருக்குது. இல்ல மதுரைக்கு போறேன்னு யாரு இங்க வந்த ஐயா, மதுரைக்கு போறேன் என்று என் ஐயனுக்கு இங்க வந்த நிலவரம் ஐயா, வந்த விவரம் அது என் ஐயனுக்கு வருதுங்க, சொல்லுங்க ஐயா. மதுரைக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல ரோடு போற அந்தாண்ட போடா முசிறி போலாம் இங்கிட்டு போட துறையில் போலாம் இங்க எதுக்கே வந்தீங்க இது குறுக்கு பாதையா வந்தா இந்த சீத்தா கட்டுக்குள்ள பூத்து போறதா இப்போ
கண்ணனூருக்கு இப்படியே குறுக்கடிச்சு வந்துட்டோம். அதுக்குள்ள நோக்கி ஆச்சு போறீங்களா? நாங்க வந்து போறோம்ல. அந்த பாதையில வந்தான். அந்த செதாய் அடி வந்தா நல்லா, அந்த நல்லாவி வாரமலே. அடி வந்தா நல்லா, அந்த நல்லாவி வாரமலே. அடி வந்தாவி வாரமலே. வந்தாவி வாரமலே, சொன்னாரே. வயிறுவது யாராவதோ, மகனடி சத்திரத்தே. ஆனா கேளு பெண்ணே, எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நாங்க வடக்கிருந்து வந்தோம். அந்த ஊர் பணக்கார குட்டை இருக்கு. ஆமா ஒரு அரை குட்டை தண்ணி கிடந்தது. சரி எங்க ஆய் அங்க உட்கார்ந்து இருக்குது பாரு. சரி அதுதான் எங்களை செத்தது. அது எங்களை பெத்தது. பெத்தது. ஆமா. எங்க ஆய் ஒரு சுண்டைக்காய் சோறு கட்டி கொடுத்தது. சரி சோத்தா வச்சு கரையில வச்சுட்டு நான் கீழே இறங்கி ஏறாக்குள்ள என் தம்பி சாப்பிட்டேன். என்னத்தையா சோத்த நானும் என் தம்பி எப்படி பிறந்தோம்னு கேள்றீங்க. பொம்பளை கட்ட மாறி கொண்டு பேசுவ பேச மாட்டேன். அப்ப என்னதுக்கு பேசுற? காதை மட்டும் பிடிக்காது. என்ன கோளாறு காது ஏமா கேக்குறேன். சொல்லு. இந்த கோதரப்பட்டியில ஒரு பிள்ளைய காதலிச்சேன். காதை அறுத்து விட்டாங்க. இப்ப நப்புல வச்சிருக்கேன். போயா சத்தம் புரியா நிறைய பேர் பிளாஸ்டிக்ல இருதயமே வச்சிருக்காங்க. காது நப்புல வைக்க கூடாது. போயா பக்கத்துல வராத. நானும் என் தம்பி எப்படி பிறந்தோம்னு கேளுமா. எப்படியா போறதாங்க? நானும் என் தம்பியும் அந்த காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து இருக்குது பாரு. ஆமா எந்த ஆட்டமே இருக்குது பாரு. செவச்சவன்னு கருப்பா இருக்கு சிவப்பா இருக்கு சொல்ற ஏமா சொல்லியா? அதே எங்க ஆய் புது ஆயா சரி ஏமா ரெட்ட புள்ள 2 பேத்த பெத்தனால தான் அது இப்படி சருவான் இருக்குது. ஒல்லியா இருக்குதா? சொல்லியா? எங்க ஆய் ரெட்ட புள்ளைய வச்சுக்கிட்டு இங்கிருந்து எங்க வேலைக்கு போச்சு தெரியுமா? எங்க வேலைக்கு போச்சு? திருத்தலூருக்கு பயணம் போச்சு. கிழக்க ஆத்து கிழக்கால எங்க ஆய் ரெட்ட புள்ளைய வச்சுட்டு வேலைக்கு போயிருக்குது. உங்க ஆய் தக்காள பொட்டையை அடிச்சுக்கிட்டு 3 மாதம் எடுத்து வாதி எடுத்துருக்கேன். அப்படியா? அதனால வாங்கிருந்தா அப்படி கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் எடுத்து பாரு. எங்க அம்மால வாங்கிருக்காரு. எங்க ஆய் ரெட்ட புள்ளைய வச்சுட்டு வேலைக்கு போயிருக்குது. பாத்துக்கு அவத்துல வச்சுக்கிட்டு எங்க எப்படி போவாதாமா? உங்க ஆய் எங்க 3 மாதத்துல இருந்து வாதி எடுத்துட்டான். ஆண்டு அளந்து ஒரு படி அளந்துட்டான். உங்க ஆய்க்கு 2 படி அளந்துருக்கான். அதனால யாரு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. கடவுள் செய்யல. எங்க ஆயு 10 ஆளுக்கு ஒரு கொத்தாளு. 10 ஆளுக்கு ஒரு தொத்தாளா? கொத்தாளா இல்லையா? 10 மாடு ஒரு பட்டியல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க. போகும்போது 9 மாடு வேகமா ஓடும். ஒரு மாடு கடைசியில் மொட்டிப்பிட்டி போக முடியும். தொத்த மாடு அப்படின்னு பார்த்தேன். அல்ல கொத்தாளு. கொத்த மேஸ்திரி 10 பேத்த கூட்டி பயிர் நடந்து. ஓ அப்படியா? அப்படி சொல்ல. ஏமா எங்க ஆய்க்கு இருந்து திருத்தூர்ல போய் 1 ஏக்கர் பயிர் அரிச்சு போட்டோம்ல. நாய்க்கு இடுப்புடி வந்துட்டு. என்ன வாய்ப்புடியா? குழந்தை பிறக்கிற வழிமா. குழந்தை பிறக்கிற வழி. அவளதான் இந்த 10 பேர்த்துட்டு சொல்லல. எங்க ஆய் என்ன பண்ணுது அப்படியே கரையோட ஏறி ஆத்த விட்டு தாண்டி நேரா இங்க வந்திருக்குது. போது தக்காள கோதரப்பட்டிக்கு வர்ற வழியில இந்த ஆத்து ஓரத்துல அள்ளி கொத்தல நிறைய அள்ளிக்காய் செஞ்சிருக்கு. ஆமா இருக்குது. நிறைய இருக்குதா? அந்த அள்ளி கொட்டையை புரியிட்டு வந்து நாய் அம்மியில வச்சு அரைச்சு நல்லெண்ணெய் ஒரு கிளாஸ் ஊத்தி ரவடுக்குள்ள வேக போட்டுச்சுமா. எதுக்கியான்னு கேட்டேன். ஏமா இப்ப குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாம் இடுப்பு வச்சுன்னா சோம்பு பொறிச்சு போட்டு கஷாயம் வச்சு கொடுக்குறாங்கல்ல. ஆமா நாய்க்கு சோம்பு கிடைக்கலையாட்டு தெரியல போல இருக்கு. நாய் அள்ளி போட்ட கஷாயம் போட்டு நல்ல கஷாயம் தான். ஏமா சொல்லு. கோழி கூப்பிட எடுத்து அடிச்சது பாரு 2 கிளாஸ். நாய்க்கு அப்படியே வலி பளின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சூட்டு வலியா? இல்ல வாய்ப்புடியா? இல்ல குழந்தை பிறக்கிற வலி. குழந்தை பிறக்கிற வழி. அள்ளி போட்ட கஷாயம் கொடுத்தோம்னா குழந்தை பிறக்கிற வலி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள ஓடுது வெளியே ஓடியாருது. இந்த கோதரப்பட்டில லட்சம் உட்கார்ந்து இருக்குது. ஏமா என்னன்னு கேட்க கூடாது. எப்படியா கேட்பாங்க? உங்க ஆய் சோப்பு பொடிச்சு போட்டு குடிச்சிருந்தா கேட்பாங்க. ஏன்டி அங்காயி என்னடி சிட்டி பயிர் பறிக்க வந்து சொல்லாத பழா வந்துட்டியே என்னடி பண்ணுதுன்னு கேட்டிருப்பாங்க. உங்க ஆய் அரைச்சு குடிச்சது அரளிக்கோட்டையும் நல்லெண்ணெய் ஊத்தியில குடிச்சிருக்குது. ஜவடாபுரம் போலீஸ் வந்து கேட்கும். ஏம்மா அங்காய் எத்தனை மணிக்கு வேலைக்கு போச்சு, எத்தனை மணிக்கு சோறாக்குச்சு, யாரு கூட வேலைக்கு போச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும் போலீஸ். அதனால கம்முன்னு குஞ்சிருக்கலாம். ஆமா சொல்லு. எங்க ஆய் அதுக்கெல்லாம் ஒன்னும் அசரம் கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஒடியாந்தது பாரு. வெளியே கிடக்கிற கலவடங்களை தூக்கிட்டு போய் நடு வீட்டுல போட்டு உட்காந்து தும்ப பிடிச்சிட்டு உட்காந்தது பாரு. கிட்டத்துல தும்ப போட்டு பிடிச்சிட்டு உட்காந்தது. உட்காந்தப்போ என் தம்பிக்கு தலை முன்ன வந்துருச்சு, எனக்கு காலு முன்ன வந்துருச்சு. அவ்வளவுதான் காய் தலை காலை பிடிச்சி பெட்டுக்குன்னு வெளியே எடுத்து அது இருக்கிற உடம்புக்கா. அப்பதான் எப்படி பேர் வச்சது? எப்படியா பேர் வச்சாங்க? தலை வந்தவன் தம்பி, கால வந்தவன் அண்ணன். இதுல அண்ணன் யாரு தம்பி யாரு? நான் அண்ணன், அவன் தம்பி. அப்படி அதுக்கு ஆமா. எங்க ஆய் வந்து பால் கொடுக்கற கூட ஒருத்தனுக்கு கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? அது உட்காந்து இருக்கிற உட்காந்து பால் கொடுக்க முடியாது. என்ன இந்த கேக்கத்துலயும் என் தம்பி இந்த கேக்கத்துல தான் வச்சு பால் கொடுக்கும். கட்டு கட்டு தர மாதிரி நாய் வாங்கி இந்த கூட உட்காந்து நடப்பு இருக்குதா? பால் நடப்பு
ஏம்மா, என் தம்பி பாலை எடுத்து வச்சுட்டியா? சரி. நான் சவளப்பட்டு போயிட்டு அதுக்கு ஒரு சோறு தான் போடுவேன். போயா ஆக்கிற சொல்ல ஆயிடுச்சியா? ஆச்சா, எல்லாமே ஆயிடுச்சு. என்னமா டவரா ஆகுறீங்க? ஆக்கணும். அதுக்கப்புறம் ரசம் அதிகமா வச்சு ஊத்துறதுனால அது குஞ்சிருக்கு பாரு எல்லாம். ரசம் சாப்பிட்டது பூரா வள குஞ்சு இருக்குது. கறி முட்டை எல்லாம் சாப்பிட்டு அடுத்த ரசம் தான் போடுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஜம்முன்னு குஞ்சிருக்கு பாரு சாப்பிட்டுட்டு. ஆமா. ஏமா சொல்லியா? ஒரு பச்சை தண்ணியாவது ஊத்துமா? கேளியா? நான் சோறு போட்டு பழக்கல. தண்ணி குடிச்சு எனக்கு வேணாம். நான் பழக்க விடுறேன். எனக்கு அந்த பழக்கமா வேணாம். நான் சின்ன பிள்ளை, அதனால எனக்கு சோறு போட்டு பழக்கல, தண்ணி ஊத்தியும் பழக்கல. எங்க வீட்டுல அங்க 2 பேர் இருக்கிறோம். நானும் எங்க அக்காவும் இருக்கிறோம். எங்க அக்கா தான் வந்தவங்களை வானுக்கு போடுவா, இருந்தவங்களை ஏடுக்கப்பா அனுசரிப்பா, சோறு போடுவா, தண்ணி ஊத்துவா, எல்லா வேலையும் எங்க அக்கா தான் செய்வா. நாளை எந்த வேலை செய்யறதே கிடையாது. தம்பி என்னன்னா என்னன்னா நல்லப்பா படிச்சா சாரப்பாம்பு வருமா? அந்த சாரப்பாம்பு கூப்பிடு. சரி, இவ்வளவு சட்டம் பேசல படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறியா? படிச்சுட்டு நான் ஒரு நாள் கவர்மெண்ட் வேலை. என்ன கவர்மெண்ட்? அப்ப என்ன வேலை? டாக்டர். என்ன டாக்டர்? மாட்டுக்கு டாக்டர். மாட்டு காய்ச்சல் அந்த ஊசி போடுவியா? போட மாட்டேன். பௌத்தா உடனே சாப்பிட்டு ஜன்னி நிறுத்தி கிடந்தா. சரி, அப்படி என்னத்தையா மாட்டுக்கு படிச்ச? மாட்டுக்கு ஒரே படிப்பு. என்ன ஒரே படிப்பு? மாட்டுக்கு சென ஊசி போடுறது. ஓ, மாடு சென ஊசி போடுறது. சரி, அந்த மாடு கண்ணு போடுற பிரசம் பார்க்க தெரியுமா? பார்க்க தெரியும். கண்ணு போட முடியலன்னா அது மீன் பண்ணிக்கு அனுப்பிடுவேன். நல்லா படிப்பியா? நல்லா தான் படிக்க வச்சிருக்குது. உங்க உங்களை சட்டமா தெரியும் இல்ல? உங்க அக்கா எங்க படிக்கிறா? எங்க அக்காவா அமெரிக்காவில எங்க கோயிலுக்குள்ள படிக்கிறா? இங்க படிக்கிற இடம் இருக்குயா? இங்க மெடிக்கல் காலேஜ் இல்ல, படிக்கவா? என்னத்துக்குமா படிக்கிறா? மைனூட்டான படிப்பு. அது என்ன மைனூட்டான படிப்பு? அந்த எறும்பு கொசுவலா இருந்து பாத்தியா? ஆமா, அதுக்கு சென ஊசி போடுறதுக்கு படிச்சிருக்கிறா. சரியான படிப்புனா அதுக்கு எத்தனை ஊசி போடுறது? படிப்பு எத்தனை ஊசி போடுறது? அது அவளை கேட்டாதே தெரியும். சரி, கூப்பிடுமா? சரி, கூப்பிடுற எட்டு பேசணும். எக்கா 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 பாக்கா ஏ தன்னே நன்னா